திமுகவிற்கு 35 இடம் கூட வராது என்று சொன்னாராம் 2026 பொது தேர்தலில். படுதோல்வி அடையும் என்று விஜய் சொன்னார். எனக்கும் உதயநிதிக்கும் தான் சண்டை என்பதை வற்புறுத்தி சொல்லி இருக்கிறார். ஐ எம் நாட் a maker, I am a king என்று சொன்னாராம். செல்வத்தை பெருந்தகை தன் பகட்டை வச்சிருக்காரு. இந்த பகட்டை செல்வ பெருந்தகை செய்த துரோகத்தினால் தான் திமுக தோல்வி அடைய இருக்கிறது என்பதுதான் பல வர்ணனையாளர்களுடைய கருத்து. தன்னுடைய மருமகன் சபரீசனை மு.க. ஸ்டாலின் மல்லிகார்ஜுன் கர்கே ராகுலை பார்ப்பதற்கு தனியாக அனுப்பி வைத்தார் ஒரு மாதத்திற்கு முன்னதாக. மாணிக் தாக்கூரையும் ஜோதி மணியையும் பிரவீன் சக்கரவர்த்தியையும் உசுப்பி விடுவது ராகுல் காந்தி என்று மு.க. ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும். எதுக்கு இங்க பாஜக பத்தி பயப்படுறாரு ஸ்டாலின்? பாஜக என்ன பண்ணிடுச்சுங்க உங்களுக்கு? எடப்பாடியை பழனிசாமி கை கோட்டணும் 10 நாள் ஆச்சு. இவங்களுக்கு கை விட்டுட்டு 10 நாள் ஆச்சு. அதுக்கு நடுவில் உதயநிதி சொல்ற கை எங்கிட்ட தான் இருக்குன்னு. காங்கிரஸ் வெளில போச்சுன்னா திமுக அணியில் இருந்து விசிகாவையும் காங்கிரஸ் இழுத்து கொண்டு போயிடும். அதனோட ஸ்பீச் தான் விசிகாவிலிருந்து பிரதிபலிக்கிறது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசு விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். நான் அதுல முதலாவதா விஜய் அவர்கள் ஒரு என்டிடிவி ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களெல்லாம் சந்திச்சு நிருபர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு அப்படின்னு. அப்ப அவங்க வெளியில பேசினது இங்க தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப பேசுபொருளா இருக்கு. அதுல அவர் நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறது, வாட் கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ வாஸ் தட் சார்? அது அந்த கேள்விதான் இங்க தமிழ்நாடு ஃபுல்லா எழுது அப்படின்னு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் 5 மணி வாக்கில் வசுதா வேணுகோபால் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் பெண்மணி, குஜராத்தில் பிறந்த அம்மையார், அவர் டெல்லியில் எக்கனாமிக் டைம்ஸில் பணிபுரிந்தவர், எனக்கு மிக ஆப்த நண்பர். அந்த அம்மா என்கிட்ட சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, 5 மணிக்கு அங்கே போன் வந்தது, வாங்க நாங்கள் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கேட்டு இருந்தோம். Since it is sponsored by தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ஈவெண்ட், நாங்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னாராம் விஜய். 5 பேரும் ஒரு டாக்ஸியில, அதாவது அதுல கிளம்பிட்டாங்க எல்லாரும் பேர். ராகுல் கன்வல், அவர் தான் அங்க டைரக்டர் ஆஃப் என்டிடிவி, ஷிவ் அரூர், அப்புறமா இந்த அம்மா, அப்புறம் வீர் ராகுல், 5 பேரும் போயிருக்காங்க. 5 பேரில் 4 பேர் எனக்கு மிக மிக ஆப்த நண்பர்கள். பத்திரிகையில் வராத செய்தி, வரக்கூடாத செய்தி, ஆஃப் த ரெக்கார்ட் 1 மணி நேரம் ஆங்கிலத்தில் உரையாடினார், தமிழிலும் உரையாடினார். அங்கு நடந்த சாராம்சத்தை, ருசிகர சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், திமுகவிற்கு 35 இடம் கூட வராது என்று சொன்னாராம் 2026 பொது தேர்தலில். படுதோல்வி அடையும் என்று விஜய் சொன்னார். எனக்கும் உதயநிதிக்கும் தான் சண்டை என்பதை வற்புறுத்தி சொல்லி இருக்கிறார். ஐ எம் நாட் a maker, I am a king என்று சொன்னாராம். போதாத குறைக்கு தமிழக அரசியலை நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருபவன் என்று விஜய் சொன்னாராம். அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் தான் என்னுடைய மாடல் என்று சொன்னாராம். காமராஜர் ஆட்சியை, இந்த 3 பேருடைய முக்கிய தலைவருடைய ஆட்சியுடைய சாராம்சத்தை தான் நான் நிலைநாட்டுவேன். பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை இந்த 2 மாத காலத்தில் 60 நாட்களில் 30 இடங்களுக்கு நான் சென்று பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். எனக்கு எதிராக விஜய் சொன்னதை நான் தமிழில் சொல்லுகிறேன், அவர் ஆங்கிலத்தில் சொன்னதை. எனக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் ஹைகோர்ட்டில் போய் ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்று சொல்லி பொதுக்கூட்டத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று ஒரு 5-6 வரவத்துகள் ஷரத்துக்களை போட்டிருக்கிறார்கள். அது எனக்கு பிடிக்கவில்லை. அதை எதிர்த்து ஹைகோர்ட்டிலும் சுப்ரீம் கோர்ட்டிலும் சண்டை போட போவேன். காரணம், என்னை ஒடுக்குவதற்காகத்தான் அதில் கொண்டு வந்த பிரச்சாரமாக இருக்கிறது. அதற்கு மாறாக என்னை நெசுக்க பார்த்தார்கள், உருக்க பார்த்தார்கள், என்னை கசக்க பார்த்தார்கள் என்றெல்லாம் they want to crush me என்று சொல்லி இருக்கிறார். இவ்வளவு விஷயம் சொல்லி இருக்கிறாரு. இது ஏன்
ஆன் கேமரா இன்டர்வியூவா ஏன் பண்ணலைன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்கல்ல. மாட்டேன் அவங்க இஷ்டம் இல்லை. முதல்ல நான் பொதுமக்கள்கிட்ட பேசிக்கிட்டேன்னு என்று சொல்லிவிட்டார். அதை தவிர கோபி, இனிமேல் யார் போனாலும் ஆஃப் த ரெக்கார்ட் பேச போறார். அவர் தன்னுடைய மனதை சொல்லி வெடித்துப்படுத்துவார். பொதுமக்களிடம் பேச இருக்கிறார். பத்திரிகைன்னு நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனா இதுல கூட இன்னொரு விஷயம் இங்க சொல்றாங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் திமுகவுடைய ஜால்ராக்கள் என்று சொன்னாராம். இது அவரே சொல்லி இருக்கிறாரா இல்ல வெளியில புரிஞ்சுக்கப்படுற பேச்சா? அது அவர் சொல்லியிருக்கிறது. அவருடைய என்ன தாபங்களை எல்லாம் பார்த்தால் மிக கோபமா, ஆங்கிரி என்மேன் என்று சொல்லுகிறார்கள் அவர் வர்ணிப்பவர்கள். அது பற்றியான செய்திகளை கூடிய விரைவில் NDTV போட போறது. அவர் இனிமேல் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆயிடுவார்னு தான் சொல்றாங்க சார். அது போக அவருடைய அரசியல் எதிர்காலத்தை பத்தி இங்க ஒரு பெரிய கேள்வியும் விமர்சனமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. 2026க்கு அப்புறம் அவர் திரும்ப படம் நடிக்க போயிருவாரு அப்படின்றதெல்லாம். ஆனா அதற்கு ஒரு பதிலாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுல ஒரு விரிவான தகவல் விளக்கம் ஏதாவது இருக்குங்களா? அதை பத்தி நான் கேள்விப்படலைங்க சார். ஐ மஸ்ட் பி வெரி ஃப்ராங்க் வித் யூ. அது அவர் வின் பண்ணணும்னு பாக்குறாரு. அதை யோசனை பண்ணுங்களேன். அவர் ஸ்ட்ராட்டஜி அதை பாருங்களேன். இன்னைக்கு ஒரு தனி குழு அமைச்சிருக்காரு பாருங்க. அந்த SOPக்கு எதிர்த்து ஹைகோர்ட்ல போனா கூட இன்னைக்கு அந்த CT நிர்மல்குமார் தலைமையில ஒரு குழு அனுப்பிச்சிருக்காரு. எந்தெந்த ஊர்ல போகணுமோ அந்தந்த ஊர் லோக்கல் போலீஸோட சேர்ந்து கரூர் சம்பவம் மாதிரி வரக்கூடாத நிலைமைக்கு ஆட்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். மாவட்ட ரீதியாக செய்ய போறாங்க. அவர் ரொம்ப சீரியஸா இறங்கிட்டாருன்னா தெரியுதுங்க கோபி. சார் இதுல இன்னொரு பக்கம் இங்க ஒரு ஆங்கிள் என்ன வைக்கிறாங்கன்னா, இது ஒரு பாஜகவோட ஒரு நாடகம், ஒரு கேம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பேச வச்சு லைக் இந்த மாதிரி பண்றதுல அது ஒரு வியூவும் ஒன்று பாக்குறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு செட்டப் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்ற ஒரு இது பாக்குறாங்கல்ல. அதை எப்படி பார்க்கிறது? ஒன்னும் நான் ஐயா கருணாநிதியிடம் அம்மையார் ஜெயலலிதாவுடன் பழகியவன், மிக மிக நெருக்கமாக பழகியவன். ஆற்காடு வீராசாமி, முரசொலி மாறன், அவங்கெல்லாம் ரொம்ப எனக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ். டெல்லிக்கு வந்தாங்கன்னா பேசுவாங்க. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அந்த அப்பாவிற்கு இருந்த பிடிப்பு மகனுக்கு இல்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. அரசியல் ரீதியாக பார்க்க போனார். ஒரு பாஜகவை கண்டு பயப்படுறாருன்னா எவ்வளோ பயந்தாங்கொள்ளின்னு தெரியுது பாருங்க. எங்க நீங்க பாஜகவை பார்த்து பயப்படுற சரி கோபி, விஜய் பார்த்து ஏன் பயப்படுறீங்க? விஜய் இஸ் நாட் கம்பேரிசன் டு யூ. டிஎம்கேக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது. அதையும் இப்ப பயப்படுறீங்க. எல்லாத்த விட பாஜக விட்டுருங்க. பாஜக மோடி சனாதனம், அது மத்திய அரசாங்கம் மாற்றி ராகுல் காந்தி பேசினது, விஜயோட பேசினது பார்த்து அப்படி பயந்துருக்காங்க. நீங்க வேற பாஜக வெளில சொல்றது பாஜக, உள்ள நினைக்கிறது ராகுல் காந்தி விஜய் போயிடக்கூடாதுன்னுட்டு. அவ்வளவு எங்க பயந்து சாகறீங்க சார். ஆனா விஜய் டிவிகே உன்னுடைய அலைன்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகிற மாதிரியே தெரியலையாங்க சார். டிவிகே கடைசியில தனிச்சுதான் போட்டியிடும் போல அப்படின்ற ஒரு இதுதானே பார்க்கிறாங்க இங்க. கோபி, தமிழக அரசியலை பேச வேண்டும் என்றால் இந்த 50-60 வருடங்களில் முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடத்திற்கு வந்திருக்கிறது தமிழக அரசியல். இன்றல்ல, நான் குறைஞ்சது 8-9 அசம்பிளி எலெக்ஷன் நான் பார்த்திருக்கேன் சார். இந்த மாதிரியான ஒரு லிம்போ இருந்ததே கிடையாது கோபி. நாளைக்கு தேர்தல் கமிஷன் வரப்போகுதுங்க தமிழ்நாட்டுக்கு. பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அந்த SR ரிலீஸ் பண்ண போறாங்க சார். மார்ச் 5ஆம் தேதி உங்களுக்கு தேர்தல் அறிவிக்க போறாங்க சார். ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள்ள தேர்தல் முடிவு வந்துடும் கோபி. இந்த 3 மாசத்துல திமுக ஏன் சார் இன்னும் அணிக்கொண்டு விஜயை பார்த்து ஏன் சார் பயப்படுறீங்க? பாஜகவை பார்த்து ஏன் சார் பயப்படுறீங்க? திராவிட மாடல் பயப்படுறீங்களே ஏன் சார்? அது அவங்க ஏன் சார் பயப்பட போறாங்க? அவங்க கூட்டணி எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. யார் கூட்டணி? திமுக கூட்டணி தான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? எதுவும் ஒண்ணு நடக்கலையே. இப்போ வெளியில காங்கிரஸ்ல இருக்க யாரோ ஒரு சிலர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மத்தபடி காங்கிரஸ் தலைமையில கம்முன்னுல இருக்கிறாங்க. கனிமொழி ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு சுமூகமா பேச்சுவார்த்தை போயிருக்கு. காங்கிரஸ் திமுக நட்புங்கிறது கண்டிப்பாக இன்னும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க பேசியிருக்கிறாங்க. தலைமைகிட்டே போய் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதா தானே பார்க்கப்படுது. நான் உங்களோட பேசணுமா இல்ல எழுந்து பட்டுமா? இல்ல சார், நான் கேக்குறேன். எதுக்கு இந்த மாதிரி தமிழக ஊடகங்கள் மாதிரி நீங்களும் போய் சொல்றீங்க கோபி? கனிமொழி அவர்கள் பிரஸ் முன்னாடி சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன். வேற எதுவும் நான் சொல்லல. சரி அப்படி சொல்ற. நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். என்ன கனிமொழி ராகுல் காந்தி பேச்சு தோல்வியா? நான் நீங்க கேளுங்களேன். எப்படி சொல்றீங்க? இல்ல எப்படி சொல்றீங்க தோல்வி? ராகுல் காந்தி 4 கண்டிஷன் வச்சார். 41 சீட் வேணும், 40 சீட் வேணும். சோ தட்
எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எங்களுக்கே ஒண்ணு வந்துரும், ஆட்சியில 6 பேர் பங்கு வேணும், அந்த 6 மந்திரி சபை என்னங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதையும் தவிர பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்ததுன்னா 2027 எங்களுக்கு 20% வேணும்னு சொல்லியிருக்காரு. இதே கருத்தை தான் நீலகிரி கூடலூரில் ராஜாவிடம் ராகுல் காந்தி தெரிவித்தது தனியாக பேசப்பட்ட பொழுது. அது அதிகாரப்பூர்வமான சந்திப்பு அல்ல. கனிமொழி சந்தித்தது ஒரு சிங்கிள் என்டிட்டியா போயிருக்காங்க. she did not represent DMK சீட் நெகோசியேட்டிங் கமிட்டி. மூன்றாவதாக, அரசியலில் கட்சியை உட்படுத்துவதற்கு பதிலாக தன்னுடைய மருமகன் சபரீசனை மு.க. ஸ்டாலின் மல்லிகார்ஜுன் கர்கே ராகுலை பார்ப்பதற்கு தனியாக அனுப்பி வைத்தார் ஒரு மாதத்திற்கு முன்னதாக. அதிலும் ராகுல் காந்தி சொன்னது இதுதான். சபரீசன், ஏ ராஜா, கனிமொழி, இந்த 3 மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் கோபி இன்னமும் ஏன் சார் ஸ்டாலின் வந்து அந்த சீட் ஷேரிங் நெகோசியேஷன் கமிட்டி போடாத இருக்காரு? திராவிட மாடல்ங்கிறாங்களே. ராகுல் காந்தி சொல்றது ஜார்க்கண்ட் மாடல்ல வாங்கங்கிறாரு. எனக்கு 6 மந்திரி சபை போடுங்கிறார். அதுக்கு திமுக காரங்க ஒரு சீனியர் எம்பி எங்கிட்ட சொன்னாரு நேத்தி காலையில, ஜார்க்கண்ட் மாடல் சொன்னீங்கன்னா நாங்க திராவிடல் மாடல் சொல்லுவோம், ஆனா பீகார் மாடலை பத்தி நாங்க திமுக பேச ஆரம்பிச்சுன்னா ராகுல் காந்தி எங்க போவாருன்னு எங்கிட்ட கேட்டாரு. அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி, எதுக்கு பீகார் மாடல்னு கேட்டேன். சென்ற வருடம் நடந்த பீகார் தேர்தலில் தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக முன்னிறுத்த முடியாத ராகுல் காந்தி அயல்நாடு போனதும், தமிழகத்தில் மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தாமல் பிரதமராக ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் முன்னிறுத்தியதற்கு நன்றி தெரிவிக்காத ராகுல் காந்தி பீகார் மாடலை பற்றி நாங்கள் சொல்லுகிறோம் ராகுல் காந்திக்கு என்று என்ன நான் சொன்னேன். அதை பத்திரிகையில சொல்லட்டுமா சார், யூடியூப்ல சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன, நீங்களே சொல்லுங்க சார் அப்படின்னு. என்னன்னு கேட்டேன். 6 எம்எல்ஏ வின் பண்ணாங்க சார் காங்கிரஸ்ல, தேஜஸ்வி யாதவோட கண்டெஸ்ட் பண்ணி. அந்த 6 பேரும் கூண்டோடு ராஜினாமா பண்ணிட்டு நிதிஷ்குமார் கட்சியில் சேர்ந்துட்டாங்க கோபி. அந்த மாதிரி தமிழகத்தில் நடக்காது என்ன உத்தரவாதம் என்று திமுக எம்பிக்கள் என்ன கேட்கிறார்கள். அப்ப இவ்வளவு குடைச்சல் இருக்குது உள்ள, நீங்க எப்படி பேசுறீங்களா? நீங்க எப்படி பேசுறீங்க கோபி? இவ்வளவு குடைச்சல வச்சுட்டு இருக்காங்களே திமுக காரங்க, அவ்வளவு மனசுல உள்ள பொங்குதுங்களே. காங்கிரஸ் திமுக ஒரு வராதுங்க. இல்ல அப்போ இதுனா இந்த மாதிரியான விஷயம் இல்ல, தலைமையே வந்து திமுக கிட்ட அதிக சீட் தான் நெகோசியேட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்து எங்களுக்கும் திருப்பி அடிக்க தெரியும், தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாது இப்படின்லாம் பேசியிருக்கிறாரா? மாணிக் தாக்கூரையும் ஜோதி மணியையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் உசுப்பி விடுவது ராகுல் காந்தி என்று மு.க. ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும். தவிர மு.க. ஸ்டாலின் இதையெல்லாம் பேய்த்துக் கொண்டு அவர் ஒரு சரியான தலைவர் என்பதை நிரூபிக்கும் அளவிற்கு மு.க. ஸ்டாலின் மௌனம் சாதிக்கிறார் என்றால், மு.க. ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி மீது ஒரு கசப்பு இருப்பதை தெரிகிறது வெளியில். எல்லாம் விட்டுருங்க கோபி. என்ன இந்த 2 மாசம் ஆச்சு சார். 23ஆம் தேதி ஜனவரி மாசம் மதுராந்தகத்தை எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் நடுவில் நரேந்திர மோடி உட்காந்து பேசிட்டாரு. அன்புமணி ராமதாசும் நரேந்திர மோடியும் அங்க அந்த மேடை கீழே வந்தோடனே தனியா பேசிட்டாங்க ஒரு 5-10 நிமிஷத்துக்கு. அமித்ஷா 6 மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வீட்டுல போய் டின்னர் சாப்பிட்டு வந்துட்டாரு. இந்த ஓட்டப்பந்தயத்துல எடப்பாடி பழனிசாமி முன்னாடி போயிட்டாரு, திமுக பின்னாடி போயிடுச்சு. நான் உங்களுக்கு கேட்கிறேன், மு.க. ஸ்டாலின் மனதில் இருக்கக்கூடிய ஒரு குறைகள். கிரீஷ் சவுடங்கர் யாருங்க? அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பார்க்கலாம் டாப் லெவல்ல, பிரதமர் பக்கத்துல உட்கார்ந்து பேசுறாரு. மு.க. ஸ்டாலின் மனதில் நினைப்பது, என்னை ராகுல் காந்தி மட்டம் தட்டுகிறார், கிரீஷ் சவுடங்கரை அனுப்பி. ஒருவேளை அண்டை மாநிலத்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையாவோ, டி.கே. சிவகுமாரோ, ரேவந்த் ரெட்டியோ, அல்லது பஞ்சாப் ஹரியானா இருக்கக்கூடிய பழைய தலைவர்களையோ, ராஜஸ்தான் இருக்கக்கூடிய அசோக் கெலாட்டியோ மூத்த தலைவர்களை அனுப்புதுன்னா, எங்க அப்பா பார்க்க வச்சு கலைஞரை பார்க்க வரும்போது குலாம் நபி ஆசாத் வந்தாரு, திக்விஜய் சிங் வந்தாரு. என்ன பார்க்கறதுக்கு கிரீஷ் சவுடங்கர் யாருங்க? அவர் பாஜக இருந்தவர் சார் அப்படின்னு திமுக எம்பி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு என்ன பதில்? உள்ள கொந்தளிப்பு தெரியுதுங்களா? அந்த கேஸ்ல வாட்டர் வச்சீங்கன்னா பாயில் ஆகும். அந்த பாயிலிங் ஸ்டேஜ்ல இருக்குது திமுக. இப்போ நீங்க எடப்பாடி பாட்டி பேசுங்க, உங்களுக்கு துப்பு கிடையாது. உங்க கூட்ட இவ்வளவு சண்டை வச்சுட்டு பாஜக 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 ஸ்டாலின் ஸ்டாலின் பேசிட்டு என்னங்க இது? அவர் எங்க மோடி மேல திட்டுறாரு? அவரு தன்னுக்கு உங்க கிட்ட ஓட்ட இருக்குது இவ்வளோ. சார், இன்னைக்கு பேப்பர்ல ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து வெளியே போகிறதுக்காக வெயிட்டிங், ஒருவேளை வெளியே போனா ராமதாஸ் பாமகவை உள்ள கொண்டு வர ஸ்டாலின் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு, போன்ல கூட
அதுக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு, பேசினாரு அப்படின்லாம் ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க. அது உண்மைங்களா? அதை பத்தின தகவல் இருக்கா? பாருங்க, ஒரு பத்திரிக்காரங்கிட்ட இன்னொரு பத்திரிகையில வந்து பத்தி எங்கிட்ட கேட்காங்க. ஐ எம் ஸ்கூல் ஆஃப் ஓல்ட் தாட்ஸ், ஐ எம் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் 1950 60 70 80. இப்ப 2026 இல்லைங்க. அது நிரூபணம் ஆனாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, ரைட்டா இருந்தாலும் சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காங்கிரஸ் வெளில போச்சுன்னா திமுக அணியில் இருந்து விசிகாவையும் காங்கிரஸ் இழுத்து கொண்டு போயிடும். அதனோட ஸ்பீச் தான் விசிகா பிரதிபலிக்கிறது. மதிமுக போயிடும். அப்ப திமுக கூடாரம் காலி ஆயிடும். அதை ராகுல் காந்தி விரும்புகிறாரா? நீங்க ராகுல் காந்தி கன்டென்ஷனோட பாருங்க. ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் ராகுல் காந்தி ஆர் ஸ்டாலின். நடுநிலைமையா வந்து கேட்கிறேன். 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது. வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி. மீதி எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் இண்டிபெண்டா போகுதுங்க. யாரோட அலைன்ஸ் கிடையாதுங்க. வெஸ்ட் பெங்கால்ல அலையன்ஸ் கிடையாது, அஸ்ஸாம்ல அலையன்ஸ் கிடையாது, கேரளால இருக்கக்கூடிய அலையன்ஸ் வச்சிருக்காங்க. சிபிஐ சிபிஎம் அது டிஎம்கே இருக்குது. புதுச்சேரியில அலையன்ஸ் இல்லைங்க. தமிழ்நாட்டுல வந்து எதுக்கு அலையன்ஸ் கேட்கிறார் ராகுல் காந்தி? ரைட்டா இல்லையா? நாங்க கட்சி வளரணும், 2029 நிச்சயம் நாங்க பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேன்னு சொல்றாரு அவர். அதெல்லாம் ஸ்டாலின் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறாரு. என் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஏன் ஸ்டாலினும் ராகுல் காந்தி ஒன்னா பேசல இது வைக்கல 2-3 மாசத்துல? ஏன் சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி ராகுல் பேசிட்டாரு, அமித்ஷா கிட்ட, நரேந்திர மோடி பக்கத்துல உட்காந்து பேசிட்டீங்க. 1 வாரம் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அப்ப இது மூலமா திமுக கூட்டணியோட நிலைமை தேர்தல் நெருக்கம் போகும்போது என்னதான் ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? அதுதான் விஜய் சொல்றாரு 35 சீட் கிடைக்காதுன்னு. ஓகே. முதல் முறையாக தமிழகத்தில் சீரியஸ் அரசியல் வந்துவிட்டது. திமுகவை நெசுக்குவதற்கு விஜயும் பல சக்திகளும் ஒன்றாகிவிட்டது. அதை கண்டு திமுக பயப்படுகிறது, பாஜகவை கண்டு அல்ல. எடப்பாடி பழனிசாமியினுடைய பாஜக வந்து ஒரு த்ரெட்னு வச்சிருக்காங்களே தவிர மோர் அஃப்ரைட் ஆஃப் விஜய், நாட் எடப்பாடி பழனிசாமியா இருக்கு. எந்த சமயத்தை எது பண்ணுவான்னு தெரியாது. அவர் கன்டெஸ்டட் பர்சன். அந்த கேரம் போர்ட்ல காய் நடிச்சுங்க சதறது பாருங்க, அந்த மாதிரி சதறம் கடந்து திமுக ஒண்ணு இல்லாத ஆயிடும் விஜய் நினைக்கிறார். அது உண்மைதான். அது காரணம் போதைப் பொருள் ஆக்சிடென்ட் இல்லாமனா இன்னைக்கு தடாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரா சார்? ஒரு நார்த் இந்தியன் பேப்பர் 3 பேரை பீகாரிக்காரனை கொலை பண்ணிட்டான்னுட்டு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு ரவி பீகார்காரன், அதனால பீகார்காரெல்லாம் கொலை பண்ணதுக்கு விடுவாங்களா சார்? குடும்ப சண்டைன்னு சொல்லி விட்டுருவாங்க, மறைக்கிறாங்க. தமிழகத்தில் 20,000 கொலைகள் நடந்திருப்பதாக அசெம்பிளியில கவர்னர் சொன்னது உண்மை. அமைதி பூங்காங்கிறாரு இவரு. ஓகே சார். ஸோ இதுல நான் ஃபைனலா ஒன்னும் கேட்க நினைக்கிறேன். இப்போ இதுல ஒரு பக்கம் தேமுதிக, ராமதாஸ், பாமக என்னதான் அவங்களோட நகர்வுகள் எப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க கடைசியில? இன்னும் ஒரு 10 நாள் ஆகும் சார். தேமுதிக வந்து டிஎம்கேயோட தான் போவாங்க. டாக்டர் எஸ் ராமதாஸ் 85 வயது தாத்தா டிஎம்கேயோட தான் போவாரு. ஆனா விசிக வெளியே போயிருவேன்றாங்களே. ஓ பன்னீர்செல்வம் திமுக தான் போவாரு. விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜயோட போயிடும், காங்கிரஸோட. சோ காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் விஜயோட போவதற்கான வாய்ப்பு இருக்கா? மதிமுக கூட இன்க்ளூடிங் செங்கல் ஒரு செங்கல் எடுத்துட்டீங்க கொடுத்தான்னு வாழ்ந்துட்டு. இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை இதெல்லாம் ஸ்டாலின் வந்து அணுகுமுறை சரியில்லைங்க. 2 வருடத்திற்கு முன்னதாக ஒரு பாசிட்டிவ் செஞ்சுட்டு நெகட்டிவ் செஞ்சு விட்டார். தட் recoiled on him in his political personality. ஒரு விதத்துல உதயநிதியை கொண்டுட்டு இன்ப நிதியை கொண்டுட்டார். அது திமுக பிடிக்கல, ஜனங்க நடுவில் யாருக்கும் பிடிக்கல. டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொண்டு வச்சுட்டாரு. அப்போ என்ன சொன்னாங்க? திமுகவுடைய அலைட் பார்ட்னர்ஸ் எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதே விசிகா வெங்கையின் வயல் போன்ற இடத்துக்கெல்லாம் பத்தி ஸ்டாலின் போகாத இருப்பதை பற்றி ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சாங்க. பொருளாளர் கூட்டம். அதை தவிர இன்னொன்னு என்னுடைய மனசுல வருதுங்க கோபி, மு.க. ஸ்டாலின் திமுகவுடைய தோழமை கட்சி அனைத்தையும் உடைச்சிருக்காரு. ஏங்க அது அவர் செய்த பாவம். அது அவர் செய்த ஒரு யானையை தன் மண்ணில மண்ணு போடுன மாதிரி திமுகவே தன் மண்ணில் தள்ள மண்ணு போண்டு. நான் நீ ஒவ்வொரு கட்சியா தோழமை கட்சி சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். திமுக தோழமை கட்சி முதல் கட்சி சொல்லுங்க. மதிமுக படைச்சாரா இல்லீங்களா? விசிகா, மல்லை சத்யா. இல்ல நான் பதில் வெயிட் பண்ணுங்க தம்பி, வெயிட் பண்ணுங்க. மல்லை சத்யா உடைஞ்சாரா இல்லையா? அடுத்த கட்சி சொல்லுங்க. விசிகா இந்த ஆதவ அர்ஜுனா வெள்ள தள்ளினாரா இல்லையா? அது திமுக நிர்பந்தம் இல்லாம டிசம்பர் 6, 2023 விசிகா வந்து அங்க போய் சேர்ந்திருக்கேன்ல, அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழால. அதைத்தானே ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. அடுத்த கட்சி சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் அந்த சோ பாலகிருஷ்ணன் எடுத்துட்டு இன்னொரு போட்டாரு. யார் அது? எதுக்காக வந்து இன்னொரு ஜெனரல் செக்ரட்டரி கொண்டு வந்தாரு, சண்முகத்தை. அடுத்த கட்சி சொல்லுங்க. இல்ல சார், இதனாலதான் அடுத்த கட்சி சொல்லுங்க. அடுத்த கட்சி யாரு? திமுக தோழமை கட்சி தாவாக்கா இருக்காங்க. தாவாக்கா விட்டுங்க. அதெல்லாம் சின்ன சின்ன கட்சி. அதெல்லாம்
அது முருகனே அசம்பிளியில எப்படி சொன்னார், எதிர்த்து சொன்னாரு பாருங்க. அதெல்லாம் விட்டுருங்க. மேஜரா அடுத்து இருக்கிற காங்கிரஸ் இருக்காங்க கூட்டணியில. காங்கிரஸ் என்ன பண்ணி வச்சிருக்காரு? மு.க. ஸ்டாலின் உடைச்சிருக்காரா இல்லையா? செல்வ பெருந்தகை எத்தனை பேக்கெட் வச்சிட்டு இருக்காரு? இந்த பேக்கெட் செல்வ பெருந்தகை செய்த துரோகத்தினால் தான் திமுக தோல்வி அடைய இருக்கிறது என்பதுதான் பல வர்ணனையாளர்களுடைய கருத்து. மொத்தம் திமுக தன்னுடைய தோழமை கட்சிகளை உடைத்து சிதைத்து வைத்தது. அதே ஈக்குவல் வெஞ்சன்ஸ்ல விஜய உடைச்சாங்க, விஜய ஸ்பீட குறைச்சாங்க. 3 மாசம் ஒண்ணு இல்லாத பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் சரி, ஜனநாயகத்துக்கும் சரி, கரூருக்கும் சரி ஓட விட்டாங்க மேல கீழே. அதுலயும் வெற்றி பெற்றார் விஜய். ஜனநாயகத்தையும் வெற்றி பெறுவார். 10 தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. இட் வில் கிரியேட் a havoc. சார் எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் சொல்றாரு, ஒரு நிமிஷம் இருக்கு தம்பி, ஒரு கோபேஷ் டோன்ட் கோ ஸ்பீட், ஸ்டாலின் மாதிரி போகாதீங்க. இல்ல ஜனநாயகன் பத்தி கேட்டதுனால நான் அதுக்கு ஒரு கவுண்டர் क्वेश्चன் இருந்து அதனால அதுக்கு அப்புறம் அந்த என் ஸ்பீட குறைக்காதீங்க. ஓகே சொல்லுங்க. விஜய் ஸ்பீட திமுக குறைச்சாம என் ஸ்பீட கோபி குறைக்க கூடாது. ஒண்ணு வச்சுங்க. இப்போ இவ்வளவு போறாங்களே, எதுக்குங்க பாஜக பத்தி பயப்படுறாரு ஸ்டாலின்? பாஜக என்ன பண்ணிடுச்சுங்க உங்களுக்கு? எடப்பாடி பழனிசாமி கை கோட்டணும் 10 நாள் ஆச்சு, இவங்களுக்கு கை விட்டுட்டு 10 நாள் ஆச்சு. அதுக்கு நடுவு உதயநிதி சொல்றாரு கை எங்கிட்ட தான் இருக்குன்னுட்டு. கை எங்க இருக்குது? உங்களுக்கு விட்டு போயிடுச்சு கை. இந்த விஷயத்தை பார்த்தால் தமிழக அரசியல் குழப்பமாக இருக்கிறது. அதற்கு முழு காரணம் மு.க. ஸ்டாலினுடைய ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஹேண்ட்லிங் ஆஃப் த சிச்சுவேஷன். அவர் ஒரு திறமையான அரசியல்வாதி அல்ல என்பதை ப்ரூவ் பண்ணி இருக்கிறாரு இந்த காங்கிரஸை கைவிட்டதிலிருந்து. நான் முன்னாடி கேட்க வந்த கேள்வி என்னன்னா, இப்போ ஜனநாயகன் படம் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக வந்து விடுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா அதுக்கப்புறம் வந்தா எலெக்ஷன் முடிஞ்சுதான் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல. நான் அதனால கேட்டேன், ஜனநாயகன் ஒரு 10 முன்னாடி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்னு கேட்டீங்களே, அதனால கேட்கிறேன். அப்படி தகவல் எதுவும் இருக்குங்களா? தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாகவே ரிலீஸ் ஆயிடும். ஒண்ணு இப்ப 7ஆம் தேதி வேலூர் போறாரு, 9ஆம் தேதி சேலம் போறாரு, 10ஆம் தேதி ஜனநாயகம் வந்துன்னா தமிழ்நாட்டுல ஒரு மகோல், ஒரு மகோல்னா இந்தியில சொல்லுவாங்க, ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி விட்டுருவார். பரபரப்பான அரசியலை கண்டிப்பாக விஜய் கலப்பி விடுவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகேங்க சார், அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார்.